பழனிகளின் கவனத்திற்கு. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடையாச்சும் நம்ம மீட் பண்ணியிருப்போம். நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஓரளவுக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நம்புகிறேன். டெய்லி ஒரு 14 லட்சம் பேர் என்னோட ட்ராவல் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை எது எப்பயாவது ஒரு விதத்தில் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வாங்குகிற சின்ன சின்ன பொருட்களால் நிறைய சிறு வியாபாரங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. என்னை நம்பி ஏறினவங்களை கரெக்ட் டைமில் நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களையும் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியுங்க, ரோட்டில் இருக்கிற டிராஃபிக் தாங்க முடியாமல் தான் உங்களை நிறைய பேர் என்னோட வரீங்க. அதை மீறி சில டைம் டிலே ஆகுது. அதனால் நீங்கள் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ரோட்டில் போகிறத விட பல மடங்கு சீக்கிரம் நான் அவங்களை கொண்டு போய் சேர்க்குறேன்ல. அப்படி நான் போகும்போது இந்த மற்ற வெஹிக்கிள்லாம் எனக்கு வழி விடும்போது சும்மா கெத்த ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் என்னோட சந்தோஷமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ரன்னிங்கில் ஏறுறீங்க சில பேர், அதனால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உங்கள் உயிர் கூட போக சான்ஸ் இருக்குது. உட்கார இடம் இருக்கும், ஃபுட்பால் தான் அடிக்கிறீங்க கொஞ்சம் பேர். ப்ராப்பர் எக்ஸிட்ஸ் யூஸ் பண்ணாமல் ட்ராக்ல நடக்கிறதுனால நானே உங்களை கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வருது சில இடங்களில். பாருங்கள், க்ராஸ் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒருத்தன் ட்ராக்கை க்ராஸ் பண்ணுறான். சரிங்க, நான் அடுத்த ஸ்டேஷன் போகணும். நம்ம அப்புறம் பேசுவோம்.